ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன். மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வரதுக்கு ஷூட்டுக்கு போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம். டேனி நம்மளை கூப்பிட வரோம். போயிட்டு நம்ம எப்படிலாம் ட்ராவல் பண்ணுறோம், இன்றைக்கி வரதுக்கு ஷூட்டுக்கு போகிறோம். மெயினாக அந்த ஷூட்டு என்னலாம் நடக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்ணத்தில் ஒரு பயணம், காட்சிகளில் புது பரிமாணம், உங்க பார்வைக்கு விருந்தாகும் எங்க வீடியோக்கள் மருந்தாகும். காலையில் நேரம் அப்படிங்கிறனால நல்லா பார்க்குற காலையில் அழகாக இருந்துச்சு. என்னோடய ஃபோன் குவாலிட்டி தான் அவ்வளோவா இல்லை. என்னெல்லாம் தேவைன்னு பட்டுச்சோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டேனிக்காக மட்டும்தான் வெயிட்டிங். டேனியை கூட அவனும் வரதா சொல்லிட்டான். நான் இப்போ மணங்காடுக்குள்ளே இருக்கிறனால இப்போ நான் வெளியே போகணும். கையில் ட்ரைபாடு எடுத்து சொன்னாங்க, அதெல்லாம் எடுத்து போகிறேன். இப்போ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிற மாதிரி பிளான். ப்ளஸ் கடையில் டீ இருக்கான்னு பேசி பார்ப்போம். பேச முன்னாடி வாரம் வந்துட்டேன். எல்லாருமே எழுந்திரிச்சு அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சாருங்க டேனி காலைல வரான், பேசிட்டு வரேன். கைஸ், டேனியில் நம்மளை டீ குடிக்க விடுவான்னு சொல்லி பார்த்தா டீ நடந்துவோம் அப்படிங்கிறான். நடந்து போகலாம் எனக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைவன் நம்மளை கூப்பிடுவோன்னு பார்த்தா கொஞ்சம் நடந்துவா அப்படிங்க. டீ குடிச்சிட்டு வர ஆயிடுச்சுன்னா, இல்லை நீ வந்துடு, நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான். சரி கைஸ், நல்லா முடிஞ்ச தூரம் நடந்து போவோம். அவன் நம்மளை பிக் பண்ணிக்குவான். கைஸ், டீ குடிச்சிட்டு வாரேன்டா அப்படின்னு சொன்னேன் டேனியல்கிட்ட. வேலை நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். நடந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ வேறு பசிக்கு அவன் வந்தோடனே அவன்கிட்ட தான் காசு கேட்டு டீ குடிக்கணும். அவன் என்ன சொல்கிறான் பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த காசு இருக்குது, இருந்தாலும் டேனிகிட்ட கேட்டு நீ தான் டீ வாங்கி கொடுப்ப, அவனோட ட்ரீட்டு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா கைஸ், பேக்கில் அங்கே பாருங்கள் கைஸ், அருமையான ஒரு வியூ. இது ப்ளீச் ஆகுது ஃபோனில், பட் ஆனால் நேராக பார்க்கறது அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி மார்னிங் வியூலாம் உங்களுக்கு எத்தனை பேர் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் டேனி என்னை பிக் பண்ணிக்கிட்டான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிட்டோம். மக்களே, செங்கோட்டை ஸ்டேஷன் வந்தாச்சு. போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். தலைவர் தான் இன்றைக்கி டீ ஸ்பான்சர் பண்ண போகிறாரு. காசு இல்லையா? கேட்ட சீக்கிரம் வர சொன்னார், அவரோட காசு இல்லையா? இது வாங்க டேரக்டர் போவோம். எல்லாம் ட்ரெயின்ஸ் எல்லாம் நிற்கி கைஸ், மேலே ஏறி போகிறோம். டிக்கெட் எடுக்க போகிறாரு கைஸ். நான் போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் தட்கல் புக் பண்ண உட்காந்துருப்பேன். அது இந்த சீட்டெல்லாம் உட்காந்துருந்தேன் நான். கைஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. போட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:14 ஆகுது. ஏடா ட்ரெயின் ஜெட்டு போயிருக்கேன்னு நினச்சிருக்கேன் கைஸ். ஏன்னோ வானத்தில் போயிருக்கு, கோடு போட்டிருக்காங்க. வானத்தை ரோடு போட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கோடு கொடுத்துருக்காங்க. இவர் தனியாக போகிறாரு. டீ வாங்கி கொடுறாயே. காசு இல்லைன்னு சொல்ல டேரக்டர் திடீர்னு மனசு மாதிரி டீ வாங்கி கொடுத்தாரு. அங்கே வச்சு குடிச்சிட்டு இங்கே போகிற டேரக்டர் கைஸ், வானத்தில் ரோடு போட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் கரெக்டாக விழலை, லைட்டாக போட்டிருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் போகிறாரு பார்த்தீங்களா கைஸ், அவர் கையை காமிச்சு போகிறாரு. ஃப்ரெண்டு கேமரா ஆனில் இருக்குன்னு, ஆனால் பேக் கேமரா தான் ஆனில் இருந்துச்சு. டேரக்டர் நம்மளால் கோவப்படுறாரு. ஏன்னா ஏன்டா வீடியோ எடுக்கிற, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி போடுமா? அடே கம்மநாட்டி கை வலிக்குடா. ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள் டேரக்டர். இங்கே டேரக்டர் முடிவு யாரும் தட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாரு. அதுக்கெல்லாம் டேரக்டர் எடுக்கிறது தான் ஃபைனல் முடிவு. இது இல்லையா? டேரக்டர் எண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம போகிற கம்பார்ட்மெண்ட். பார்த்துக்கோங்க, எல்லாம் இருளாக இருக்குது. நம்ம வெளிச்சத்தை கொடுக்குறோம். இதோட உட்காந்தாச்சு. அங்கேயே உட்கார போகிறீங்க? இங்கே தான் நான் உட்காரணும். அப்படியா? சரி கைஸ், இதில் உட்கார போகிறோம். வெளிச்சம் இல்லாத காரணம் இதை திறக்காதது தான்.
இருங்க திறந்துட்டு வந்துடுறேன். கைஸ் இன்னைக்கு வந்து சார் வரதா பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலாக சாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால சார் வரலை. இன்றைக்கி வந்து நான், டேனி, எம்ஜி 3 நாள் ஷூட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபன்னாக பார்க்கலாம். டேரக்டர் வந்து ஸ்னாப் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. என்ன மட்டும் ஸ்னாப் போட்டலாடே அவட வீடியோவில் போடுவேன்டா. டேரக்டர் கோவப்படாது கைஸ். கலைவண்ணத்தில் ஒரு பயணம், காட்சிகளில் புது பரிமாணம், உங்க பார்வைக்கு விருந்தாகும். எங்களுடைய பேக்கு அண்டு ட்ரைபாடு ஸ்டூடியோட பேக்கு எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னையே வந்து விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கானா பாருங்க. ஸ்னாப் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் கொல்ல போகிறேன் கேட்டா தனியாக பேசிட்டு இருக்கானா. கேஸ் விளாக் எடுக்கிறது வந்து தனியாக பேசுகிற மாதிரி தான் தெரியும் போது. ஏன்னா தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோ நேரமாக. இப்போ வந்து கூட எம்ஜி ஓனா இது வந்து செங்கோட்டை ஸ்டேஷன். இப்போ வந்து தென்காசியில் வந்து அவர் ஏறுற மாதிரி பிளான். அவர் வந்த பிறகு அவர் வச்சு விளாக் கொடுப்போம். எங்கள் சார் இன்றைக்கி வரல, அதனால நாங்களாம் ஃபுல் ஷூட் பார்க்கணும். அங்கே போயிட்டு வினோத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், முடிஞ்சால் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறேன். அவர் வந்து காண்டாக்ட் பண்ணோம் இன்ஸ்டாவில். அவர் வந்து ஓகே சொன்னார். இப்போ அங்கே போயிட்டு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போகும். சரி டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம். என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த வேலை முடியாது. டேரக்டர் வந்து தீவிரமாக ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டு வர்றாரு. டேரக்டர் இன்றைக்கி தான் வந்து அவர் தான் இன்றைக்கி தான் டேரக்ட் பண்ண போகிறாரு. எங்கள் சார் வரதுனால அவருடைய முடிவுகள் தான் இன்றைக்கி ஃபைனல். டேரக்டர் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? சொல்கிறா அவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாராம். அவரே ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. சரி எடுத்துகிட்டு வாங்க டேரக்டர், நான் ஸ்டோரி போட்டு வரேன். கைஸ் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கைஸ். எம்ஜி வந்துட்டார் கைஸ். எம்ஜியும் ஸ்டூடியோ உட்காந்துருக்காங்க. வீடியோ எடுத்துடலாமா இன்னைக்கு? அமைதி படம். சீரியஸாக ஸ்கிரிப்ட் உட்காந்து தலைவர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தலைவர். இல்லை அது வந்து இது சார்ஜ் பேட்டரி போயிடுச்சு. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானா நிற்கிற கோபம். எம்ஜி கைஸ் டேனி வந்து குழம்பு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அதெல்லாம் எங்கடா உங்கள் மாமா வண்டிட்டு மாட்டீங்க. அங்க இருக்கடா கல்லு. ரஜினி தான்டா. டேனியோட பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேமரா வாங்க போகிறோம். அடே ட்ரைபாட் ஓட சலாடா அடே சொல்லி வாய மூடனே கேட்பான். போடா போடா டே போடா டே.
அவர் வீடு இங்கே தான் இருக்கும். வேணாம் சொல்லி மறுபடியும் வாங்குறேன் பாருங்க. எங்கெல்லாம் இருக்கு? உனக்கு ஆசை வேறு இடம் ரெடி வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறான். என்னது அடம் ஒப்புறான டேய் வாயில் ஒப்புறான தானடா மூக்கில் குத்த வர. ஐயோ பாடு விட்டாடா. ரைஸ் என்ன குத்ததுக்கு ட்ரை பண்ணுறான். அது வேறு மற்றபடி ரைஸ் இருக்கேன் அப்படின்னு வருவேன். அப்படி அந்த ஐஸ் போட்டுறோம். இல்லை ஐயோ அம்மா குத்தி போட்டாவா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டான அந்த அதெல்லாம் வருது. கேமரா வாங்குவோம். கேமரா வாங்கி சார். சரி கேஸ் போய்ட்டு கேமரா வாங்கிட்டு கண்ட்ரோல். அப்படிதான் சொன்னாரு. அந்த கதை தான் சொன்னாரு. ஐயோ அம்மா குத்தி விட்டாரா அந்த ஆஸ் கதை எப்படி இருந்தாரு? கைட்டி எடுத்து சதக்கு அந்த குட்டியே தான் டேனியில் நிற்க சொன்னான். உள்ள கேமரா எடுக்க போயிட்டான். அவங்க சர்ச்சோட ஓவரால் ப்ரிவ்யூ. பறவைகள் சரணாலயம். வரவேல் சரணாலயமா? மக்களை இப்போ போய் சாப்பிட போகிறோம். வெயிலெல்லாம் ஹாஸ்ட் அடிக்குது, இங்கே வைக்குது. டேனியில் வேற வெறியாகி ஃபோனை உடைக்கலான்னு ஓடியாந்தான். கைஸ் சாப்பாடு கடைக்கு போகிறோம். தலைவர் போய்கிட்டு இருக்காரு. எங்கே காலையில் சாப்பிட அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண ஃபுல்லாக முடிவு பண்ணிவிட்டு தலைவர் சொல்லுவார், நாங்கள் போய் சாப்பிடுவோம். இப்போ இவர் தான் எங்களோட டேரக்டர். அவர் சொல்கிறதான் நாங்கள் கேட்கணுமா? சார் வேறு மனக்கிட்டு கால் பண்ணி, தம்பி அவர் சொல்கிறதான் கேட்கணும், கேட்டால் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட மாட்டேன் அப்படிங்காரு. நாங்கள பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே டேட்டுன்னு எடுக்கும். ஐஸ் வீடியோ எடுத்துருந்தோம். ஒரு அண்ணன் வந்து இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா அங்கே போகிறோம். இல்லை போதும் ஐஸ் அங்கே அது பார்க்குற அவர் வீடியோ எடுங்காரு. இங்கே இருந்தாருன்னா வீடியோ எடுக்க அப்படிங்கிறாங்க. ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கு இன்னைக்கு. ஆகும்போது தான் சாப்பிட்றதா பிளான் இல்லை, வீடியோ எடுக்கிறதா. இங்கே மாங்காத வீடியோ எடு, அங்கே வீடியோ எடுங்கிறாங்க. மாங்காவா? நான் ஒன்று சொல்கிற மாதிரி என்ன எத்தனை இட்லி இட்லியாக போட்டேன் இல்லையா? ஐஸ் ஆக்சுவலாக விளாக் எடுத்து வந்துக்கிட்டு இருந்தேன். 2 கடையில் வந்து கேட்டாங்க, என்னோட கடை யூடியூப்ல எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. வீடியோ வந்து கிளியராக எடுக்கல, ஆனால் போட முடியுமா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. பாப்பா எடிட்டர்லாம் தெரியும். சாப்பாடு வரக்காக நிற்கிறோம் கைஸ். நல்லா வேக்குது கைஸ். ஃபுட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிட்டாண்டாடே. ஏதாச்சும் சொல்லணுமா எம்ஜி? டேரக்டாக சொல்லுங்கள், ஏன் மறைமுகமாக சொல்கிறீங்க? கடல்ல கரெக்டாக வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம். இதெல்லாம் எம்ஜி 2D உட்காந்துருக்காங்க. இங்கே ஃபுட்டெல்லாம் வாங்கியாச்சு கைஸ். இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம். உங்களுக்கு வேணா ஒரு வாய் எடுத்துக்காங்க, முடிஞ்சுதான். சாப்பிட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். போய் கேமரா வாங்க போகணும். கேமரா வரை கிடுக்கிடுன்னு ஆடுது. ஃப்ரெண்டு செல்ஃபி வந்து ரொம்ப ஆட்டம் கொடுக்குது. போயிட்டு அங்கே போய் பார்ப்போம் கைஸ். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மறுபடியும் போயிட்டு கேமரா வாங்க போகிறோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு நேரமாக ஷூட்டிங் ஸ்பாட் போக வேண்டியதான். கேமரா வாங்கிட்டு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கைஸ். அவனுக்கு தேவை கண்டென்ட். அந்த கண்டென்ட் கிடச்சி போட்டுருவோம். இதுக்கு கேட்காம போட்டோம். ஓன் கண்ட்ரா, நான் தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் வந்து ஷூட் பண்ணுறப்போ அது ஆனால் இப்போல்லாம் சொன்னால் இப்போ என்ன நாங்களே ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. வந்துட்டு ஆட்டாடே வரவே ரெடியே போட்டுறீங்களா? அவர் கால் பண்ணியா டேனி? வேலை ஆனா அது வரல. ரிஃப்ளெக்டர் எதுக்குன்னா லைட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க மட்டும். கைஸ் போன வாட்டி வந்தோம், நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி வந்து அட முடியாது. இதான் ஆஃபீஸு. இப்போ தலைவர்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் கொட்டை கிட்ட அதெல்லாம் வச்சுருக்கோம். மழை இவை அப்படிங்க மேலே அவர்கிட்ட போய்ட்டு பேசிட்டு பார்க்குறேன் கைஸ். வரேன். ட்ரைபாலாம் எடுத்து வச்சுருக்காங்க, கால் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு ஷூட் தான் பண்ண போகிறோம்.
இது என்ன ப்ரௌசர் என்ன இவரு என்ன பண்ணாரு? கைஸ் இதை தான் நாங்கள் நீங்கள் ஷூட் பண்ண போகிறோம். ஆமா, படத்துல இருக்கு. டேரக்டர் வந்து பயங்கரமாக பதிலிருக்காரு. பறவைகள் அப்படியே எடிட்டர் வந்து இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் இவர் பார்த்துருக்காரு. எங்கள் டேரக்டர் அங்கே தேடிட்டு இருக்கிறாரு. என்னத்தனா ஹாய் சொல்ல முடியுமா? தேங்க்யூ. சார் ரைட்டு கேஸ் நேராக ஷூட்டில் வந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கேஸ் இதுதான் வந்து ஆஃபீஸு. இப்போ இங்கே வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அந்த வினோத் சார் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிவிட்டு இப்போ நம்ம வந்து ஷூட்டுக்கு போகிறோம். டேனியும் மதனும் அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேமராலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்ப்போம். கைஸ் இன்றைக்கி வந்து டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே வாங்க தலைவரே, இவர் தான் வந்து இன்றைக்கி எப்படிலாம் டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டேனி. கரெக்டாக தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். நம்ம வந்து சீரியஸாக என்ன கேட்டுருக்கோம், அவன் தண்ணி என்ன கேட்டுருக்கான். சரி தண்ணி பிடிச்சிட்டு வரேன் கைஸ். இங்கே பாருங்கள் தண்ணி கேனோட ஆச்சு. படா பாவியலாடே தண்ணி குடிக்க நண்பர்கள் நிறையா டேனியல் மாதிரி சொல்லுங்க. எரியாமல பிடிக்க கிறுக்கா பிறந்ததுலேருந்தே இவர் கொஞ்சம் 3 வருஷம் கம்மி. அதான் தப்பிச்சோட ட்ரை பண்ணுறாரு. ஷார்ட் ஃபிலிம் வந்துச்சு, டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறோம். கேமராமேன் எங்கடா போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே கார் எடுத்து வந்தாங்க. அப்படியே சைடில் இருக்க வியூலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க கூட ட்ராவல் பண்ணி போனோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஜீப்லேருந்து இறங்கி ஒரு ஓடையை தாண்டி அப்படியே நடந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் போனோம். சாத்தில் நடந்து போகிறோம். நடி வீணா தள்ள போகிறாங்க. அண்ணா என்ன மீன் இது? எலக்ட்ரிக்கா? கைஸ் கிட்ட மேன் வர்சஸ் வேர்ல்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. கண்டு சொன்னேன் கண்டு கலர் தான். இங்க இருந்து வந்தா அங்க கல் இருக்குடா. யாட்டா கல்லை வச்சு தண்ணியை மாற்றி விட்ருக்காங்க மக்களை. மக்களே ஷூட்டுக்கு அங்கே ஒரு கேமரா இருக்கும். இங்கே மதன் இருக்கிறான். இங்கே வினோத் சார் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நிற்கிற இடம் பார்த்தீங்க ஃபுல்லாக ஆறு. இன்னொன்று தான் ஃபுல் ஷூட் போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே டேம் இருக்குது. டேம் இங்கே தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணது மழை வந்து கெடுத்து போச்சு. ஓ ஷூட் முடிச்சுட்டு முடிக்கல 5 ஷூட்டில் அப்படியே கிளம்புறோம். அப்படியே வந்து ஷூட் பண்ணுவோமா என்ன ஐடியா இல்லை. இப்போ ரெண்டாவது இந்த ஆற்றுக்குள்ள இறங்கி போகிறோம். நல்ல மழை வருது. கேமரா எக்யூப்மெண்ட்ஸாக நடந்துச்சுன்னா சுவாகா தான். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு நிற்கிது. மழை காரணத்தினால ஷூட்டை பாதிலே முடிக்க வேண்டிய கட்டாயம். முடிச்சுட்டு இங்கே பள்ளி கல்விக்கு ஒருத்த விடுமுறைன்னு சொல்கிறான். முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லாம் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. இதான் நாங்கள் போகிறோம். எடுத்த ஃபுட்டேஜ் வேறு சிஸ்டமில் காப்பி பண்ணிவிட்டு அங்கே எம்ஜி உட்காந்து கேமரா நோண்டிகிட்டு இருந்தான். அப்படியே அவனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா டேனியல் உட்காந்து அங்கே இருக்க ப்ரௌசரை படிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரக்டர் 2 பேர் அங்கே உட்காந்து அந்த அண்ணா லேப்டாப்பும் இங்கே அண்ணா அந்த ஏதோ ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க 2 ஒரு லேப்டாப்பில். அதுக்கப்புறம் நேராக சாப்பிட வந்துட்டேன். இந்த பிளேஸில் வந்து சாப்பிடணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளேட் வச்சுக்காங்க தண்ணி குடிச்சுனாங்க. பிளேட்டில் அப்பளம் சாப்பாடு துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஷூட்டை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வளர்தான் கைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கிறோம். அங்கே அவன் என்னைய ஃபோட்டோ எடுத்துருக்கிறான், இங்கே எம்ஜி அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த டாக்குமெண்ட்ரிக்காக பேசணும். ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரி எப்படி ஷூட் பண்ணணும் டேரக்டர் டாக்குமெண்ட்ரி ஒரு சைட் பண்ணுறேன். டாக்குமெண்ட்ரியை ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் பண்ணணும்
டேரக்டர் வந்து இப்போ எப்படிலாம் ஃபிலிமுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவார். இப்போ நாங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்துக்கிறோம், அதுக்காக தலைவர் வந்து இப்போ சொல்லுவார் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. சொல்லுங்கள் சார். ஸ்கிரிப்ட் எழுதணும். ம். முதல்ல ஸ்கிரிப்ட் எழுத முன்னாடி ரிசர்ச் பண்ணணும். ஆடியன்ஸை பார்த்து சொல்ல முடியுமா? ரிசர்ச் அப்புறம் வந்து எந்தெந்த பிளேஸில் எப்படி வைக்க போகிறோம் அப்படி முதல்ல பார்க்கணும். நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த இடத்துல நல்லா கிளைமேட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இடத்துல எந்தெந்த கேமரா கொண்டு போகணும், அசர் ஏதாவது பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் கூட டீல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கேமரா எலமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போகணும். மெயினாக என்னென்னா அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்குறோன்னா அவங்கள பிடிக்கணும். முதல்ல அதை பிடிக்கிறதா பெரிய எண்ணத்து. இன்னைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த நாள் வா, பேச்சு மாற்றுவாங்க. அவ்வளோ மாற்ற சிலவங்க அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க சூழ்நிலை எப்படின்னு தெரியல. ஆனால் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரிய முடியாது. நாங்கள் சத்து போட்டுன்னு வந்தது அவ்வளோதான். அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அதில் அவர் ஷார்ட் ஃபிலிம் இருக்காரு. என்னது ஆடம் ஃபிலிமேக்ஸ். இன் தி டிஸ்கிரிப்ஷன் கோயிங் டு சப்ஸ்கிரைப். குட் நைட். ஓவர். எல்லா வீடியோ எடுத்தாச்சு. ஏ ரோல், பி ரோல் மட்டும் எடுக்கல. பி ரோல் ஒன்று வீட்டு இருக்க பி ரோல் இல்லை, அது வேறு பி ரோல். அது போக பி ரோல் அது வந்து ஏ ரோல், இது வந்து பி ரோல். பி ரோல் அவங்களே தருவாங்க. பி ரோல் அவங்களே தருவாங்க. ஏன்டா நம்ம கூட வாங்கிக்கலாம். ஓசி தான் தராங்க. உங்களுக்கு வேணா அடுத்த டாக்குமெண்ட்ல அவங்களே வீடியோ தருவாங்க. என்னவெல்லாம் சொல்கிறா பாருங்க. இப்போ வந்து எங்களை அவங்க விட வருவாங்கன்னு நினைக்கிறோம். திரவியம் அவர் பேர் வந்து விட வருவார் எங்களை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம். இவங்க தான் திரவியம்ண்ணே, பழைய பேர். ஹாய் சொல்லுங்கண்ணா. இவங்களோட போயிட்டு போவோம். வீட்டுக்கு போகிறோம். ஹைஸ் வீட்டுக்கு போகிறோம். கதவை திறக்க அவ்வளோதான் கேஸ். வீடியோ முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் போயிட்டு காப்பி பண்ண வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு போக வேண்டியது, காட்ட வேண்டியது இருக்குது. பேசிக்கிட்டே வண்டியில் ஏற வேண்டியதான். கேட்டு பூட்டி இருந்துச்சு. எப்படி ஏறணும் அப்படியே இறங்கி போய் கேட்ட திறக்க சொன்னாங்க. தொடர்ந்து வந்துட்டு மறுபடியும் வண்டியில் ஏறினேன். கேஸ் ஷூட்டு முடிச்சு வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ போயிட்டு லேப்டாப் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு டேனி அவங்க பாஸ் வாங்கிட்டு போயிட்டு கார்டை கொடுத்துட்டு, கேமரா கொடுத்துட்டு, ட்ரைபாடை கொடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லா கேமராலையும் எடுத்த வீடியோ எல்லாத்தையும் என்னோடய லேப்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.